எல்லாரும் கூப்பிடுங்க. எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? ஒரு நூலு ரெண்டு நூலு அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூலு முச்சூட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்கிறது? ஐயோ, கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய் கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு மகன் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே. ஆறுல சனின்னா அர்ச்சனை பண்ணிடலாம், நீ பேர்லயே சனியை வச்சுக்கிட்டு இருக்கிறியே. யாருடி யாரு? உன் வயிற்றுல வளர அந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லுடி. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குதில்ல, யாருன்னு உன் வாயை திறந்து சொல்ல முடியும்? வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மர தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறான்? நான் என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு? என்ன நடந்ததாட்டா? என்ன நடக்கல, உரம் பாஞ்ச ஒன்றரை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா. தப்பு நடந்தாலே கவுண்டர் சரியா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்தத விசாரிச்சு சொல்லாமலா இருப்பாரு? அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இப்படித்தான்ப்பா. பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆனா வெள்ளையும் ஜோலையும் வெறும் வேஷம் தாயா. வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆகி போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம். இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாவுல உள்ள போலாம். டேய் தவசி, நில்றா. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத. போயிரு. அந்த வானத்தை போல மனம் பட என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? இந்த உடைஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடைஞ்சு போச்சுங்க கவுண்டர் ஐயா. இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க. வீட்டுக்கு போய் இந்த ஊர் ஜனங்க முகத்திலேயே முடிக்கிறது இல்லைன்னு உட்கார்ந்தா, நான் தண்ணி குடிக்கிற டம்ளர்ல இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் கவுண்டர் ஐயா நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏளனமா பாக்குது ஐயா. இனி இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன் ஐயா. நான் எங்காவது போயிரு கவுண்டர் ஐயா, நான் எங்காவது போயிரு. ராமர் வனவாசம் போனப்ப சீதையும் லட்சுமணன் கூட போனாங்க. எனக்கு அப்படி யாரும் வரலையே. நீயாவது கூட இருப்பன்னு நினைச்சேன். இப்ப நீயும் போறேங்கிற. போவல்ல, போ. ஏன் நிக்கிற? போ. கவுண்டரையா, நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. வலி வலி கொஞ்சம் பொறுத்துக்குதாயி.
கொஞ்சம் பொறுத்துக்க. எவ்வளவு நாச்சமே இப்படி கடந்து துடிக்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னன்னு சொல்றது அம்மனி? சொல்லுவுல, குழந்தை தலை புரண்டு கிடக்குது. 2 உசுர்ல 1 உசுரத்தான் காப்பாத்த முடியும். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அம்மனி. கன்றா இந்த கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா? நான் அதுக்கு வரலதாய். நீயும் மாலஸ்தீன்னு எனக்கு தெரியாதா? நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீயே உங்களோட தங்கச்சி. அவ இப்ப அம்மா ஆக போறா. ஈருசுருக்காரி, முத பிரசவம். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லதாய். ஆம்பளை பிள்ளை என்னக்கா அப்படி பாக்குற? இது முறை தவறி பிறந்த குழந்தைதாக்கா. ஆனா ஒரு நீயும் நினைக்கிற மாதிரி உன் முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்கா. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற, என்ன நம்புக்கா. இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா. செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்தி இருந்தது அத்தா பார்த்துட்டா இருக்கு. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது. அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கா. பார்த்தாண்டா என்ன காப்பாத்தினாரு. நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டாரு. அக்கா, தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மாலேயே போட்டுக்கிட்டாருக்கா. அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டாருக்கா. இந்த குழந்தை தப்பா பிறந்திருந்தாலும் அது ஏன் குழந்தைக்கா. குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்கா. என்ன நம்புக்கா, அத்தா உத்தம இருக்கா.